அமெரிக்க ஈரான் சமாதான உடன்படிக்கையை நிறைவு செய்வது அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதன் பின்னர் உடனடியாக சமாதான உடன்படிக்கைக்கான மின்னணு கையொப்பம் இடப்படும் எனவும் பாகிஸ்தான் பிரதமர் கூறியுள்ளார். இதேவேளை அடுத்த வாரத்தில் தொழில்நுட்ப மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும் எனவும் பாகிஸ்தான் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்காவும் ஈரானும் காண்பித்த அர்ப்பணிப்பு மற்றும் பிராந்தியத்தின் ஏனைய நாடுகள் வழங்கிய ஒத்துழைப்பு என்பனவற்றுக்காக அவர் தனது நன்றியை தெரிவித்துள்ளதுடன் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அமைதி உடன்படிக்கை பிராந்தியத்தில் நிலவும் நிலையான அமைதிக்கு பலமான அடித்தளமாக அமையும் என நம்புவதாகவும் பிரதமரால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் என்ன கூறுகிறது? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போரை நிரந்தரமாக நிறைவுக்கு கொண்டு வரும் உடன்படிக்கை முன்னெப்போதும் இல்லாத அளவிலான நெருக்கமான மட்டத்தில் இருப்பதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி கூறியுள்ளார். உடன்படிக்கை இன்னும் கையெழுத்திடப்படவில்லை என்றும் அது 2 கட்டங்களை கொண்டது என்றும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் கூறியுள்ளார். நேற்று ஈரானின் பிரஸ் தொலைக்காட்சியில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். உடன்படிக்கை 2 கட்டங்களை கொண்டது என்றும் முதலாவது கட்டம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்றும் 2வது கட்டம் பல விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். முதலாவது கட்டத்தின் கீழ் மீண்டும் தாக்குதல் மேற்கொள்ள மாட்டோம் என்ற வாக்குறுதியின் அடிப்படையில் லெபனானில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து போர்களும் நிறுத்தப்பட உள்ளன. ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் எதிர்காலம், தடைகளை நீக்குதல் மற்றும் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் சொத்துக்களை விடுவிப்பது உள்ளிட்ட பிரச்சினைகள் இந்த திட்டத்தின் 2வது கட்டத்தில் கலந்துரையாடப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஹோர்மோஸ் நீரிணை ஈரான் மற்றும் ஓமானின் இறையாண்மையின் கீழ் இருக்கும் எனவும் அதன் எதிர்கால நிர்வாகம் கடந்த காலத்தை விட வித்தியாசமாக இருக்கும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். தற்போது நடைபெற்று வரும் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் 2 முறை தாக்குதல் நடத்திய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தின் மீதுள்ள கடுமையான அவநம்பிக்கையை சுட்டிக்காட்டியுள்ள அரக்ஷி ஆரம்ப புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்ந்தும் மறுபரிசீலனை செய்யப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார்.